இன்றைக்கி வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிடணும். எப்படின்னா men 1 day 1 ஹவர், இது ஹச்னா ஹவர், ஓகேவா. டபிள்யூனா என்ன, ஒர்க்கு வேலை, ஆர்னா ருப்பீஸ், ரைட், ஓகேவா. சரி, இங்கே அதேமாதிரி ஈக்குவல் டு M2 day 2 ஹவர்ஸ் டு ஒர்க் டு ருப்பீஸ். ஓகே, இதுதான் நமக்கு ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம இந்த பார்ட் ஃபுல்லாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 4 டைப்பிஸ்ட்டு 4 டைப்பிஸ்ட்டு எத்தனை நாள் செய்தாங்க? 12 நாள் செய்தாங்க, ஓகேவா. அதேமாதிரி அதுக்கப்புறம் கூட 2 டைப்பிஸ்ட் சேர்ந்தாச்சுன்னா அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டுக்கோங்க, ரைட், ஓகேவா. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கு, இதில் வந்து மென்னும் ஒர்க்கும் கொடுத்துருக்கு, 12 டேஸும் கொடுத்துருக்கு, ஓகேவா. அப்போ men 1 into day 1 equal to men 2 into day 2, ரைட்டா. அந்த மென்னுக்கு எதிராக 4 டைப்பிஸ்ட் இன்ட்டு எத்தனை நாள் செய்கிறாப்புல? 12 நாளில், ஈக்குவல் டு அதுக்கு என்ன சொல்லிக்கோங்க, 2 பேர் அதிகமாக சேர்ந்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? 4 + 2 6, 6 பேர் சேர்ந்தாச்சுன்னா அதே ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட்டா. ஓகே, அப்போ 1 6 6 2 6 12. அப்போ டே எவ்வளவு, எத்தனை நாளில் முடிப்பாங்க? 4 × 2 8. இப்போ 6 பேருக்கு வந்தாச்சுன்னா 8 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். 5 பேர் 5 வேலையை 5 நாளில் முடிப்பாங்கன்னா 50 பேர் 50 வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்டுருங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்கு? மென் கொடுத்துருக்காங்க, டே கொடுத்துருக்காங்க, ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், மென்னு, அப்புறம் டே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க்கு. ஒர்க்குங்கிறது என்னது? கீழே வரும், ஓகேவா. ஸோ ஒர்க் men 2 day 2 ஒர்க் 2, ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 5 மென் இன்ட்டு எத்தனை நாள்? 5 நாளில் எத்தனை வேலையை முடிப்பாங்க? 5 வேலையும் முடிப்பாங்க. ஸோ வேலை வந்து கீழே வரும், ஈக்குவல் டு அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 50 பேர் 50 வேலையை, வேலை இங்கே வரும், கீழே வரும். 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? நாள் வந்து மேலே, ஓகேவா, ரைட். 50 50 கேன்சல், ஒரு 5 5. அப்போது D2 = 5. அப்போ 50 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 5 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்க. கவிதா வந்து 15 நாளில் 1800 ரூபா சம்பாதிக்காங்க. 3000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டுருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ருப்பீஸும் டேவும், ரைட்டா. அப்போது டே வந்து என்ன ஆகும்? மேலே வரும், ருப்பீஸு கீழே வரும், ரைட்டா. ஸோ R1 ஈக்குவல் டு day 2 / R2, ஓகேவா. இப்போ டே வந்து என்னது? ஃபஸ்ட்டு 15 நாளில் எவ்வளோ சம்பாதிக்காங்க? 1800 ஈக்குவல் டு எத்தனை நாளில் 3000 ரூபா சம்பாதிப்பாங்கன்னு விட்டுருங்க. இப்போ 3000 ரூபா, ஓகேவா, ரைட். இப்போ day 2 = என்ன வரும்? 15/18 1800. இந்த 3000 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது டிவைடில் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிரும். ஸோ இன்ட்டு 3000, 2 0 2 0 கேன்சல், 3000 18, 5000 30, 1 3 3, 5 3 15. ஸோ எத்தனை நாள் சம்பாதிக்காங்க? 5 × 5 25. 25 நாளில் அவங்க 3000 சம்பாதிப்பாங்க. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 21 பேஜ் 15 நிமிஷத்தில் 21 பேஜ் டைப் பண்ணுதாரு, ரைட்டா. அப்போது 84 பேஜ் டைப் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க, சரியா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டைம் கொடுத்துருக்கு, இன்னொன்று ஒர்க்கு கொடுத்துருக்கு. அதாவது 21 பேஜ் டைப் பண்ணுதாங்கன்னு என்ன அர்த்தம்? 21 பேஜ் வேலை செய்தாங்க, டைப் பண்ணது. அப்போ அது வந்து ஒர்க்கில் வரும், ஓகேவா, ரைட். அப்போ என்ன கொடுத்துருக்கு? இதில் வந்து ஹவரும் ஒர்க்கும், ஹவர் மேலே வரும், ஒர்க்கு வந்து கீழே வரும், ரைட்டா. அப்போ ஹவர் 2 / ஒர்க் 2. சரி, ஹவர்களுது 15 நிமிஷத்தில் 21 பேஜ் டைப் பண்ணுதாங்க. 21 ஈக்குவல் டு எத்தனை ஹவரில் 84 பேஜுக்கு டைப் பண்ணுவான்னு கேட்டேன், ரைட்டா. அப்போது ஒர்க் வந்து கீழே 84, ஓகேவா. சரி, அப்போ ஹவர் 2 வந்து எவ்வளவு? 15/21. இந்த 84 ஈக்குவல் டு கன்சிடர் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறிக்கும். ஸோ இன்ட்டு 84, ஒரு 21 21, ஒரு 21 21, 4 21 84. அப்போ 15 × 4 எவ்வளவு? 60, ஓகேவா. அப்போது ஹவர் 2 = 60.
60 நிமிஷத்தில் 84 பேஜை அவர்கள் டைப் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 210 மேனு 12 மணி நேரம் வேலை பார்த்து 18 நாளில் இந்த வேலையை முடிக்காங்க. அதே இது வந்து 20 நாள் வேலை பார்த்து 14 மணி நேரத்துக்கு எத்தனை மென் இருந்தால் அதே வேலையை முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு, ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மென்னு, ஹவரு, டே. அப்போ மென்னு, ஹவரு, டே மூணுமே மேலே தான் வரும். ரைட்டு, ஓகேவா? அப்போது மென் 1 இன்ட்டு டே 1 இன்ட்டு ஹவர் 1 ஈக்குவல் டு M2 இன்ட்டு டே 2 இன்ட்டு ஹவர் 2. ரைட்டா? ஓகே. மென் ஃபஸ்ட்டு இருந்தது 210 மென்னு. எத்தனை நாளில்? 18 நாளில். எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். ரைட்டா? ஈக்குவல் டு இதை கேட்டிருக்காங்க. எத்தனை மென்னு 20 நாள் 14 மணி நேரம் வேலை பார்த்தா முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, ரைட். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஓகேவா? ஈக்குவல் இருக்கிறதா நம்ம டேரெக்டாக அடிச்சுக்கலாம். ஓகே. ஈகல 14 3 21. ரைட், ஓகேவா? 1 2 2 6 2 12 திரும்ப 1 2 2 3 2 6. ஸோ 3 × 12 13. இப்போ 18 × 9. ரைட்டா? எவ்வளோ வரும்? 8 9 72, மீதி 7 9 9 எத்தனை வரும்? 16. அப்போது 162 162 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 12 மாடுகள் 10 நாளில் புற்களை மேயுது. அப்போ 20 மாடுகள் எத்தனை நாளில் மேயுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இங்கே மாடுங்கிறது நம்ம மென்னு வச்சுக்கணும். ரைட்டு, ஓகேவா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருங்க? மென்னு, டே. ஓகேவா? இப்போ ரெண்டுமே மேலே தான் வரும். ரைட்டு, ஓகே. என்ன கொடுத்துருங்க? 12 மாடுகள் எத்தனை நாள்? 10 நாள். அப்போ 20 மாடுகள் எத்தனை நாளில் மேயன்னு கொடுத்துருவாங்க. ரைட்டு, ஓகேவா? 10 10 10 20. 1 2 2 6 2 12. அப்போ 20 மாடுகள் 6 நாட்களில் மேய்ந்துவிடும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின். எந்த கொஷின் பாருங்கள். 180 மீட்ரு பாய் வந்து பின்னுதாங்க. 15 உமன் 15 பெண்கள் 12 நாளில் 180 மீட்ரு பாய் வந்து பின்னுதாங்க. ரைட்டா? அப்போது இது வந்து வேலையில் வரும். ஓகே. அப்போ 32 பெண்கள் 512 பாயை 512 நீளமுள்ள பாயை பின்னுவதற்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு? ஒர்க்கு கொடுத்துருக்கு, மென்னு கொடுத்துருக்கு, டே கொடுத்துருக்கு. ஓகேவா? மென்னு, டே, ஒர்க்கு கொடுத்துருக்கு. ஒர்க்கு வந்து கீழே வரும். ஓகேவா? ரைட். M1 × டே 2 ஈக்குவல் டு ஒர்க்கு 2. ரைட். ஃபஸ்ட் எத்தனை கொடுத்துருக்காங்க? 15 உமன் 15 உமன் இன்ட்டு எத்தனை நாளில்? 12 நாளில். 12 நாளில் எவ்வளோ வேலை செய்தாங்க? 180 மீட்ரு உள்ள பாயை பின்னுகிறார்கள். அப்படின்னா அது வேலைன்னு அர்த்தம். ஓகேவா? 180 கீழே ஈக்குவல் டு எத்தனை உமன்? இது வந்து 32 உமன் எத்தனை நாட்கள் அதான் கேட்டிருக்காங்க. 512 மீட்டர் உள்ள பாயை பின்னுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 512 சாரி 512. ரைட். 2 12 3 18 30 ஓ 15 15 ஈ 15 30. ரைட்டா? சரி. இந்த 1 2 2 1 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? இப்போ டே 2 ஈக்குவல் டு 512. இது சைடு கொண்டு வந்துருங்க. ஈக்குவல் டு கன் சைடு டிவைட் பை 32. இது தலைகீழாக மாறிடும் இல்லையா? சரி. இப்போ அடித்தவனுக்கும் உங்களுக்கு 32 32 16 32 512. அப்போது 16 நாட்களில் பின்னி முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின். இந்த கொஷின் பாருங்கள். 81 ஸ்டூடெண்ட்டு பெயிண்ட் அடிக்காங்க. செவுத்தில் 448 மீட்ரு லென்த் உள்ள செவுத்தில் 56 நாளில் பெயிண்ட் அடிக்காங்க. அப்போ அதே மாதிரி 160 மீட்ரு வாலில் 27 நாள் பெயிண்ட் அடித்தா எத்தனை ஸ்டூடெண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மென் கொடுத்துருக்காங்க, டே கொடுத்துருக்காங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. ரைட்டா? அப்போ அது வந்து வேலை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மென்னு, டே, வேலை கொடுத்துருக்காங்க. வேலை வந்து நமக்கு கீழே போடுவோம். ஓகே. ஓகே. அப்போ மென் 2 இன்ட்டு டே 2 டிவைட் பை ஒர்க்கு 2. ரைட். மென் ஒன்றுக்கு என்ன சொல்லலாம்? 81 ஸ்டூடெண்ட்டு எத்தனை நாளில்? 56 நாளில்
448 மீட்டர் உடைய வாலில் பெயிண்ட் அடிக்காங்க. அது வந்து வேலை. ரைட்டு, ஓகேவா? அப்போது எத்தனை பேர் இதான் கேட்டிருக்காங்க. மின்ட்டு எத்தனை பேர் 27 நாளில் 160 மீட்டர் செவுத்தில் பெயிண்ட் அடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போது ஈக்குவல் டேரெக்டாக அடிச்சுக்கலாம். ஓகேவா? 4 நாளாக 16 0, 1 நாள் 4, 1 நாள் 4, 7 நாள் 8. ரைட்டா? சரி. அப்போது ஓகம் 10 56, ஈகம் 56 112. ரைட், ஓகேவா? இப்போ இந்த 27 81 டேரெக்டாக அடிச்சுக்கலாம். ஓ 27 27, 3 27 81. ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. 4 2 22 40. அப்போ M2 வந்து எவ்வளவு? இந்த 20 இங்கே போச்சு, நான் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். இப்போ 20 × 3 = 60. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் 60. ரைட், ஓகேவா? அடுத்த கொஷின். ஒரு கார் வந்து 120 கிலோமீட்டரை வந்து 1.5 மணி நேரத்தில் கிடக்குன்னா 760 கிலோமீட்டர் எத்தனை மணி நேரத்தில் கிடக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. இது எப்படி எழுதலாம்? ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மெத்தடில் போடுங்க. ஓகேவா? அதாவது 120 கிலோமீட்டரை 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம்னா நிமிஷமாக மாற்றிக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 60, 70 + 30, அப்போ 90 நிமிஷம். ஓகேவா? 90 நிமிஷம் 120 கிலோமீட்ரு 90 நிமிஷத்தில் போகுது. = அதாவது ரேஷியோ படி போடணும். ஓகேவா? 760 கிலோமீட்டரை 760 கிலோமீட்டரை எத்தனை நிமிஷத்தில் கிடக்கும் அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இது நம்ம கரெக்டாக போடணும்னா ஆன்சர் தப்பாயிடும். கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு போட்டோம்னா இங்கேயும் கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு தான் போடணும். இப்படி 4 புள்ளி வச்சா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ரைட், ஓகேவா? இப்படி வச்சா ரேஷியோனா பின்னத்தில் எழுதணும். அப்போது 120 / 90 இதுக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவல்ட்டு ஈக்குவல் டு 760 / எத்தனை நிமிஷம்னு கேட்டிருக்கு. ரைட், ஓகேவா? சரி, இந்த ஈக்குவலில் இருக்கனால இந்த எக்ஸ் எங்கே கொண்டு போயிருங்க. x = 760 × இது ஈக்குவல் கன்சிடர்னா தலைகீழாக ஆகும். அப்போது 90/120. ரைட், ஓகேவா? சரி, ஒரு சில கேன்சல். 3 9, 4 3 12, 1 நாள் 4, 1 நாள் 4, மீதி 3, 9 6 36 0. அப்போ x எவ்வளோ? 190 × 3 எவ்வளோ ஆகும்? 53 27 2 1 4 5 570 நிமிஷம் ஆகும். 760 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு 570 நிமிஷம் ஆகும். 570 நிமிஷம்னா எப்படி எழுதலாம்? 540 + 30 போட்டுருக்காங்க. ரைட்டா? 540 அதாவது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ரைட்டா? அப்போ 540க்கு 9 மணி நேரம். ரைட்டா? அப்போ 540 நிமிஷத்துக்கு எவ்வளோ வரும்? 9 மணி நேரம். ஓகேவா? 9 × 60 எவ்வளவு? 540. ஸோ 540 9 மணி நேரம் எழுதிக்கலாம். 9 ஹவர்ஸ் ப்ளஸ் 30 மினிட்ஸ். அப்போ ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு கார் வந்து 360 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் கிடக்குது. அப்போ 6 மணி நேரம் 30 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் கிடக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ 360 கிலோமீட்டரை = 4 மணி நேரத்தில் எல்லாத்தையும் நிமிஷமாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? இங்கே ஃபுல்லாக நிமிஷத்தில் இருக்கனால இது நிமிஷமாக மாற்றிக்கோங்க. அப்போது 240 நிமிஷம். ஓகேவா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னா அப்போ 4 × 60 240 நிமிஷம். ஓகேவா? ரைட்டு. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை கிலோமீட்டரை 6 மணி நேரம் 30 நிமிஷத்தில் 6 மணி நேரம் 30 நிமிஷம்னா இதுக்கு ஒரு 360 நிமிஷம். 6 × 60 360 + 30 390 நிமிஷம். ஓகேவா? ஓகே, 360 கிலோமீட்டர் 240 நிமிஷத்தில் கிடக்குது. அப்போது 390 நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் கிடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட்டு. ஓகே, இங்கே கிலோமீட்டர் ஃபஸ்ட் எழுதுனா அதான் கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட் எழுதணும். நிமிஷத்துக்கு 2 எழுதுனா நிமிஷத்துக்கு 2 எழுதணும். மாற்றி போட்டாச்சுன்னா கொஷின் தப்பாயிடும், ஆன்சர் தப்பாயிடும். ஓகேவா? ரைட்டு. ஓகே, இது எப்படி எழுதலாம்? 360 இஷ்யூன்னு என்ன அர்த்தம்? டிவைடட் பைன்னு அர்த்தம். ஓகேவா? 240 இந்த 4 புள்ளிக்கு என்ன அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது எக்ஸு டிவைடட் பை 390. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 390 ஈக்குவல் டு கன்சிடர் பண்ணாச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். 360 டிவைட் பை 240 இன்ட்டு 390. ரைட்டா? ஒரு ஜீரோ கேன்சல்.
6 நாளா 24, 9 நாளா 36. ரைட்டா? சரி. 1 6 6, 6 6 36, மீதி 3, 5 6 30. அப்போ x = 65 × 9. 65 × 9 எவ்வளோ வரும்? 50 45, மீதி 4 ஆகும்போது 54 + 4 58, 585. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த பார்ட்டு பார்க்கலாம். செகண்ட் பார்ட்.